என்ன கண்பாண்டவர்களே, ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு புதிய பலனை தந்து புதிய பாதையை காட்டி புதிய கிருபைகளால் அலங்கரிக்கிற சேனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் கூட தம்முடைய வாஞ்சையுள்ள தன்னுடைய தாகத்தை தன்னுடைய பாரத்தை, அதாவது இயேசு சொன்னது போல என்னுடைய நுகத்தை சுமருங்கள் அது லகுவானது என்று சொன்னார். ஆக அப்படிப்பட்ட அவருடைய புதிய பாரத்தை தரிசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரங்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்ற நம்பிக்கையில தான் இன்று இந்த வார்த்தையை சேனைகளை கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நல்ல கவனிங்க, கர்த்தர் பேசுகிறார் என்றால் என்ன அர்த்தம்னா தமது வார்த்தையின் மூலமாய் பேசுவார். தன்னுடைய பரிசுத்தவான்கள், தம்முடைய நாமத்தை நம்பின அப்போஸ்தலர்கள், அவருடைய வார்த்தையை நம்பின எத்தனையோ மக்களோடு அவர் முகமுகமாய் பேசினார். தன்னுடைய தூதர்களை கொண்டு பேசினார். தானே வந்து அநேகரோடு இடைப்பட்டு அவர்களை தேற்றினார், ஆற்றினார். இப்பொழுதும் கூட இந்த அருமையான செய்தி மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தவும் பலப்படுத்தவும் இன்னும் நல்வழியில நடந்து நீங்கள் கனி கொடுத்து ஆசீர்வதிக்கப்படவே இதோ கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிற அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தையை ஜெபத்தோடு கேட்போமா? வெளிப்படுத்தல் விசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னார். இதுவரைக்கும் நீங்கள் வந்த பாதையில நீங்கள் கண்ட மனிதர்கள் பலவேளை உங்கள் வாழ்க்கையில சோர்வை கொண்டு வந்திருக்கலாம், துக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் பல வகையில கூர்மையான பார்வை கொண்டவர்களாக இருந்த காலத்தில் கூட அவர்களுடைய துர்க்கிரியைகள் அல்லது சாட்சி கேடான காரியங்களை கண்டு மனம் உடைந்தவர்களாய் சோர்ந்தவர்களாய் என்னடா இது ஒரு கிறிஸ்தவமா, இது இவங்களாம் என்னடா கிறிஸ்தவங்களா என்று சொல்லும் அளவுக்கு இடலுக்கு ஏதுவான மனிதர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஜீவாதிபதி இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அருமையான பேதுரு சொல்லுவது போல இந்த நாளிலும் கூட இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு புதிய தரிசனத்துக்குள்ளாக உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று நாம் வாசிக்கிற வேத வாக்கியத்தின்படியும் இந்த நிமிஷத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய தரிசனத்துக்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். அதுக்கு தான் இந்த செய்தியை கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். You people going to receive a new vision from Almighty. இதுவரைக்கும் நீங்க பார்த்த மனிதர்களை விட்டுடுங்க. இதுவரைக்கும் நீங்க நடந்து வந்த பாதையில கண்ட தோல்விகள், பயங்கள், ஏமாற்றங்கள், வஞ்சகங்கள், இப்படி பல காரியங்கள்லாம் மனதில் வைக்காதீங்க. எடுத்து போட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய தரிசனத்தை தாரும் அப்பா. Give me a new sight, oh God. எனக்கு ஒரு புதிய பார்வை தாரும். எத்தனையோ குருடர்கள் இயேசுவிடத்தில் வந்து ஜெபித்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் பிறவி கூடவர்கள் வேதம் சொல்லுது. சிலர்லாம் வருட தூரமாக தேவாலயத்தில் உட்கார்ந்து வெளியே உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் அற்புதத்தை பெற்றாங்க, இயேசுவின் நாமத்தினாலே அதிசயத்தை பெற்றாங்க. இன்னைக்கும் கூட மனிதராகி நான் ஒரு காலத்துல இருளில் அடிமைப்பட்டு இருந்த போது கண்கள், அதாவது ஆன்மீக கண்கள் திறக்கப்படாதவனாக மெய்யான தேவன் யார் என்பதை கண்டு கொள்ளக்கூடாதபடி உங்களில் ஒருவனைப் போல நானும் இருளில் வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் தந்தார், ஒரு நல்ல தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்தார். அதோட விளைவு, அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டது விளைவு கடந்த 35 ஆண்டுகள் மேலாக அந்த புதிய தரிசனத்தோடு புதிய பலத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தை அற்புதங்கள் அடையாளம் மூலமாய் அவரே ஜீவிக்கிற தெய்வம், மணியையர் பிரசங்கிக்கிற இயேசுவும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆம், வருகிற பிப்ரவரி 24ஆம் தேதி கூட 27 ஆண்டுகள் பூர்த்தியாக போகிறது இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி தொடங்கி. காரணம் என்னவென்றால் 27 நாட்கள் போலதான் இருக்கு. காரணம் என்ன? புதிய தரிசனம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிமிடமும் என் ஆண்டு ஒரு புதிய தரிசனத்துக்குள்ளாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அதனாலதான் உங்களோடு கூட நான் எவ்வளவு முறை பேசினாலும் புது புது காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வேத வசனங்களுக்கு உட்பட்டு ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரை சொல்லப்பட்ட இந்த 66 புஸ்தகங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய விசேஷத்தை, அதில் புதைந்திருக்கிற பொக்கிஷமாகிய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற வசனத்தின்படி உங்களுக்கு புது புது காரியத்தை சொல்லி தேவ கிருபையினால புதிய தரிசனத்துக்குள்ளாக நடத்துகிறார். ஆக துதியும் புகழும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். அன்பானவர்களே, இப்பொழுது கூட யாருக்கு இந்த மேன்மை கிடைக்கும்? ரத்தன சுருக்கமா 2 குறிப்பை தான் சொல்ல போறேன். முதலாவதாக ஏசாயாவின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம படித்து பார்த்தோம்னா, when you read book of Isaiah chapter 6 verse 8, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
நல்ல கவனிங்க, புதிய தரிசனம், நியூ விஷன். யாருக்கு இது கிடைக்கும் தெரியுங்களா? இந்த அதிகாரம் முழுக்க நீங்க வாசிங்கனாலே ஏசாயாங்கிற ஒரு தீர்க்கதரிசி அவன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற கர்த்தரை கண்டபோது பரிசுத்தரின் கண்கள் கண்டது, நான் அசுத்த உடல மனுஷன் என்று அவன் கதறின நேரத்துல கர்த்தருடைய தூதன் வந்து, நீ அப்படி சொல்லாதே என்று சொல்லி அவனை சுத்திகரிப்பதும், அது பின்பாக தேவனுடைய உரைக்கிற சத்தத்தை கேட்டேன். அப்போ யாரு வந்து புதிய தரிசனத்துக்குள்ள போவாங்கன்னா, those who hear the voice of God, தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய மனிதர்கள் தான் அவருடைய புதிய தரிசனத்துக்குள்ளாக வர முடியும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி கூட கர்த்தருடைய சத்தத்தை தான் எல்லா மக்களுக்கும் துணித்து கொண்டிருக்கிறது. வனாந்திரத்துல கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குமா? அதிர பண்ணும், வனாந்திரத்தை அதிர பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அதோடைய பொருள் என்னன்னா, மலட்டு தன்மையை நீக்கிடுங்க. இன்னைக்கு நீங்க கர்த்தருக்குள்ள வளரக்கூடாதபடி, கர்த்தருக்காக கனி கொடுக்க கூடாதபடி, கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமான பாத்திரங்களை எழும்பி பிரகாசிக்க கூடாதபடி, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மலட்டுத்தன்மை, வளர்ச்சி அடையாத தன்மை, அல்லது அடுத்த லெவலுக்கு போகக்கூடாதபடி ஒரு கட்டப்பட்ட நிலைமையில ஒரு கட்டுண்டவர்களா இருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, இந்த கடைசி காலத்துல வஞ்சகமான போதனைகள், தவறான வணக்கங்கள், இன்னும் தவறான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சொல்லி மக்களை பணத்தாசைக்கு நேராக, பொருளாசைக்கு நேராக, உலகத்தின் ஆசைக்கு நேராக நடத்துறதுதான் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டவர்கள், சாத்தானி ஏஜென்டா இருக்கக்கூடிய பொல்லாதவர்களை ஓடிக்கொண்டிருக்க இந்த காலகட்டத்துல நீங்கள் தேவன் பக்கம் திரும்ப வேண்டுமே, வேத வசனத்துக்காக வைராகியமா எழும்பணுமே. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அரணும் கோட்டையுமா இருக்கு, அதான் நமக்கு கேடகம், அதான் நம்ம எல்லா வகையிலும் பாதுகாக்கும் என்கிற உண்மையை, சத்தியத்தை மிகுந்த வேதனையோடு பாடுகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் அவையெல்லாம் சகித்து உங்களுக்காக, உங்களுடைய மெய்யான ஆசீர்வாதத்துக்காக, இப்படியாக ஏசாயாவை சொன்னது போல யாரை நான் அனுப்புவேன் என்று ஒரு தேவாதி தேவன் தன் விருப்பத்தை ஒரு மனுஷனோடு பகிர்ந்து கொள்றாரு. பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற நான், ஒருவேளை இருளில் வாழ்ந்து எனக்கு வெளிச்சமாய் வந்தார், பிராமண குடும்பத்தில் பிறந்த நான், ஒரு காலத்துல அறியாமையினாலே பலவித சடங்குகளை கடந்து என்னை ரட்சித்தார், கிருபையா பிரயோஜனப்படுத்தி வந்தாலும் தகுதியே இல்லாத என்னை தேடி வந்தார். பார்த்தீங்களா? யாரை நான் அனுப்புவேன்? அப்போ ஆண்டவரும் ஒரு தேவையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு இல்ல? அவருடைய தேவையை என்னைக்காவது நம்ம என்னன்னு கேட்டிருக்கோமா? என்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, புதிய தரிசனம் உள்ளவர்கள் கர்த்தருடைய தேவையை கேட்டு கேட்டு பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களா இருப்பாங்க. இன்னைக்கு இந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் பெறலாமே. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அவர் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன்? அவர் சொன்னார்னா கோடிக்கணக்கான தூதர்கள் வந்து இறங்கி வேலை செய்வாங்க. ஆனா அவர் பாருங்களேன், அந்த மனுஷன் கிட்ட ஒரு எதிர்பார்ப்போட கூட, அன்னைக்கு கூட ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்டார். தகப்பன் குழந்தையோட எப்படி ஐடென்ட் சீக் விளையாடுவாங்க பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி தன் பிள்ளையை நேசிக்கிறவர், தன் பிள்ளை தன் கையினால உருவாக்கப்பட்டு தன்னால ஜீவ சுவாசத்தினால உயிரோ பெற்ற அந்த மனுஷன் எவ்வளவு கொள்ள பிரியம் வச்சிருக்கிறார், எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறார், எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். தயவு செய்து இனி இந்த அன்புக்கு அடிமையாங்க. தயவு செய்து வேற எந்த உலக அன்புக்கு அடிமையாடாதீங்க. ஏதோ இந்த உலகத்துல இந்த ஐரோப்பிய நாட்டுலாம் சேர்ந்து பிப்ரவரி 14 வந்தா ஏதோ வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. என் அன்பானவர், உண்மையான நேசம், உண்மையான அன்பு யோவான் 3:16 சொல்லப்பட்டபடி இந்த உலகத்திலே நம்மளுக்காக அன்பு கொண்டார், தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக தந்தவர் அவர். அப்படிப்பட்ட நேசத்துக்குரிய தந்தையை, தகப்பனை நாம் காயப்படுத்திடக்கூடாது. தயவு செய்து புதிய தரிசனத்துக்குள்ள வாங்க. பழையவைகள் எல்லாம் ஒளியற்ற இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு சொல்லுவீங்களா? ஆண்டவரே, உம்முடைய தேவையை நீ நம்பி என்னிடத்தில் சொல்லலாம்ப்பா. நான் சொல்லுவேன். அப்ப ஏசாயா உடனே என்ன பதில் சொல்றாரு? என்னை அனுப்போம், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்போம். உடனே பதில் அளிக்கிறார். எஸ் லார்ட், ஐ அம் வில்லிங். இதை கேட்டுக்கொண்டிருக்கேன் அன்பானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையில புதிய தரிசனம் பெறணும்னா முதலாவது அவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இருக்கணும். ரெண்டாவது, கேட்டுட்டு அப்படியே போடக்கூடாது, கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்கணும். I am willing to fulfill your desire, oh God. உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் ஆயத்தம் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தை செய்து முடிக்க நான் ரெடியா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லத்தக்க அளவுல கீழ்ப்படுவீங்களா? இந்த ரெண்டு குறிப்பு மனதில் வைங்க. ஒண்ணு, அவர் சத்தத்தை கேட்கிற அனுபவம். ரெண்டாவது, கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். இந்த ரெண்டு தன்மை நமக்குள்ள இருக்குமானால் அது நகரமோ பட்டணமோ தேசமோ நிச்சயமாய் அவருடைய பணியை நாம் செய்ய வாஞ்சியோடு காணப்படுவோம். இந்த நாளிலும் கூட இந்த புதிய தரிசனத்தை பெற்றிட சகலத்தை நான் புதிதாக்குறேன்னு சொன்னார். மனிதராக எனக்கு புதிய தரிசனத்தை தந்தார். அந்த விளைவுதான் நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவரே, 140 கோடி இந்தியர்கள் எங்க நாட்டுல இருக்கிறாங்கப்பா, எங்க இந்தியாவில. அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 14 கோடி மக்களையாவது மண்டை நான் திருப்பணும் அப்பா.
எனக்கு கிருபை தார். அதான் புதிய தரிசனம். யாரை நான் அனுப்புவேன்? இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் மடிந்து போய் கொண்டிருக்கிற என் ஜனங்களை ரட்சிக்க, அவர்களுக்கு நற்செய்தியை அருள, அவர்களுக்கு என் இரக்கத்தை காண்பிக்க, என் மனதுருக்கத்தை வெளிப்படுத்த யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னபோது அவருடைய நேசகுமாரன் அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், என்னை அனுப்பும். முதலாவது ஆதாம் தவறு செய்தான், கீழ்ப்படியாமை காண்பித்தான், சாத்தானுக்கு அடிமைப்பட்டு போனான். உடனே 2ஆம் ஆதமாக இயேசு நிச்சயமா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார், என்னை அனுப்பும், இதோ அடியேன் இருக்கிறேன். அதோட விளைவுதான் கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்தார். அதோட விளைவுதான் எல்லாவற்றையும் சகித்தார். அதோடைய விளைவுதான் நமக்காக ரத்தம் சிந்தினார் சிலுவில. அப்பா கூட, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று ஒரு புதிய தரிசனத்தோடு தான் அவர் பாரத்தோடு ஜெபித்தார். அதோடைய விளைவுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. என் அன்பானவர்களே, அன்றாடி கேட்போமா? நாமும் பெற்றுக்கொள்வோம் இந்த புதிய தரிசனத்தை. இயேசுவை நீங்கள் பின்பற்றுவது உண்மையானால், இயேசு நல்லவர் என்று சொல்வது மாத்திரமா, அவரை போல நாமும் புதிய தரிசனத்தை பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நகரானாலும் கிராமமானாலும், நகரானாலும் கிராமமானாலும் தொண்டு செய்வேன் இயேசுவுக்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் இயேசுவுக்கே. நண்பனவர்களே, அந்த நேசருடைய சத்தம் இதுதான். யாரை என் காரியமாய் அனுப்புவேன்? பிதாவின் ஏக்கம், என் பிதாவின் விருப்பம். நீங்களும் நானும் விரும்பி கேட்கும் முன்னாடி எவ்வளவு நன்மை தந்திருக்கிறார், எவ்வளவு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். நல்ல ஒரு ஆரோக்கியத்தை, நல்ல வீடு வாசலை, மனைவி, பிள்ளைகளை, நல்ல செல்வங்களை, வேலையை, இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். தகுதியே இல்லாத நம்மை முழு நேரம் ஒழித்து அழைத்து பயன்படுத்துறாரு. எவ்வளவு நன்மைகள், வெளியேறப்பட்ட பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை தந்திருக்கிறார். இதெல்லாம் கொடுத்த நோக்கம் என்ன? என் மகன் புதிய தரிசனத்துக்குள் வருவான். யாரை நான் அனுப்புவேன்? உன் தேவையே சொல்லிட்டு இருக்காதப்பா, கொஞ்சம் என் தேவை என்னன்னு கேளு என்று ஆண்டவர் இந்த இடத்துல எவ்வளவு வாஞ்சியோடு தன் பாரத்தை தெளிவுபடுத்தினார். உடனே கீழ்ப்படிந்தான் ஏசையா. அதே போல ஆண்டவரே, இந்த நேரத்தை இப்பொழுதே இந்த வார்த்தை கேட்டு, அப்பா, என்னோடு கூட ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகள் மேல ஒரு புதிய தரிசனம் உண்டாகட்டும். உன்னுடைய சத்தத்தை கேட்டேன். 2வது, இதோ என்னை அனுப்ப அடியேன் இருக்கிறேன் என்று உள்ளதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அப்பா ஆண்டவரே, சந்தேகப்படல. நான் உண்மை தம்பி வந்தா இதை தருவீரா, அது தருவீரா என்று கான்ட்ராக்ட் போடவோ அல்ல வேற ஆண்டவரிடத்துல அக்ரிமெண்ட் போட்டுட்டோ வரல. நேசத்தால வந்தான். அந்த அன்பு பெருக்கெடுத்து ஓடட்டும் ஆண்டவரே. எவ்வளவா நீர் அன்பு குந்தீர் ஆண்டவரே. இப்போதும் உடைய நேசம் ஒவ்வொரு மேல் இறங்கட்டும் அப்பா. இந்த புதிய தரிசனத்தை ஒவ்வொரு சபை பேராயர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த புதிய தரிசனத்தை ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த புதிய தரிசனத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வையும் அப்பா. இதுவும் புதிய தரிசனத்துக்காக காத்திருக்கிற எத்தனையோ பேர் இந்த செய்திக்காக இயங்கி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு போய் இந்த செய்தி சேர வாஞ்சியோடு கூட ஷேர் பண்றாங்க. அத்தனை பேரும் நீ ஆசீர்வதியும் அப்பா. ஒருவரை விடாதீங்க சுவாமி. அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். கிருபை பாராட்டும். புகழும் துதி உமக்கு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். புதிய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்க இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கவும் தாங்கவும் மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபிரதமாய் ஆசீர்வதிப்பார். God bless you.